Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியில் உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து உடனடியாக ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்து கொண்டது இது ஒரு ஜனநாயக படுகொலை. இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேர்மையான முறையிலே ஆட்சி தருகின்றோம் என்று உறுதியேற்று 3 வாரங்களாக தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அதுவும் எதிர்க்கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த காரணமின்றி திடீரென்று வெற்றி பெற்ற 20 நாட்களில், இன்னும் சொல்ல போனா என் விரல்ல இன்னும் அந்த மை போல, ராஜினாமா செய்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்துக் கொள்வது, இது ஒரு மோசடி. இது ஜனநாயக படுகொலை மட்டுமில்லை, ஒரு மோசடி. இது நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை. கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே முதலமைச்சர் விஜயை வெற்றி பெற வைத்தார்கள். அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு செயல் இது. இது நேர்மையான முறையிலே ஆட்சி செய்வது கிடையாது. இது குதிரை பேரத்தை விட மோசமானது. தமிழ்நாடு இது போன்ற ஒரு சூழலை பார்த்தது கிடையாது. வாக்களித்த மக்கள் அவர் என்ன தவறு செய்தார்கள்? இந்த தொகுதி மக்கள் அவருடைய நம்பிக்கைக்கு எதிராக ஏதாவது ஒரு காரணம் தான் பரவாயில்ல, ஏதோ நாங்க காவிரிக்காக மேகதா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். எந்த காரணமும் கிடையாது. அது 20 நாள்ல ராஜினாமா செய்து உடனடியாக இன்னொரு கட்சியில சேர்ந்து அதன் பிறகு இடைத்தேர்தலா? தமிழ்நாட்டிலே தேவையில்லாத ஒரு இடைத்தேர்தல். இதெல்லாம் நல்லதில்ல. இன்னும் சொல்ல போனால் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான ஒரு செயல் இது. அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயமாக இந்த 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சூழல் வரும். இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அத்துணை எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கூட நாங்கள் அறிவிப்போம். அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீர்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.